நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அந்த டப்பா எங்க போச்சு? அந்த அந்த ஸ்வீட் பாக்ஸ் எங்க போச்சுன்னு தெரியலையே. அட ஹரிபிரகாஷ், இங்க ஒரு டப்பா வச்சிருந்தேன், அது எங்க போச்சுன்னு பாத்தீங்களா? டப்பாவா? அட அது ஒரு ஸ்வீட் பாக்ஸ், அது எங்க போச்சுன்னு கேக்குறேன். ஷியாம் தம்பி, நான் போட்டோ எடுத்துட்டு இருந்தேன்ல, அதனால எனக்கு தெரியல. ஆனா இப்பவே அது எங்க இருக்குன்னு நான் கேட்டு சொல்றேன். அட என்னங்க இன்னைக்கு இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? இல்ல ஒண்ணு இல்ல ராணியம்மா, அது வந்து என்னன்னா... சரி வாங்க, எல்லா கெஸ்டும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட ப்ரோக்ராம் வேற ஸ்டார்ட் ஆக போகுது. உங்களுக்கு தான் தெரியும்ல, சின்ன சொல்லிருக்கா இந்த ப்ரோக்ராம நாம தான் ஹோஸ்ட் பண்ணணுமா. அதோட பிரியா வீட்ல இருந்து எல்லாரும் வரப்போறாங்க. வாங்க. இல்ல அது வந்து ராணியம்மா, நான் என்ன சொல்லணுங்கிறத பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். பேப்பர் என் கையில இருக்குங்க. ஒருவேளை நீங்க ஸ்கூல் பசங்க ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணும்போது பயப்படுவாங்களே, அப்படி பயப்படுறீங்களா என்ன? ஓ சரி வாங்க, லேட் ஆகுது, வாங்க. வணக்கங்க. வணக்கங்க. வணக்கம். நல்லா இருமா. நல்லா இருமா பிரியா. நீ யாரை தேடிட்டு இருக்க? அது ஸ்ருதி. அது ஹே 1 மினிட், நீ யாரை தேடிக்கிட்டு இருக்க? கடவுளே, என்னால இழுக்க முடியலையே. இத நல்லா இன்னும் இழுக்கணும், இன்னும் வேகமா இழுக்கணும். இன்னும் கொஞ்சம் நல்லா தள்ளுங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஐலசா, உன்னை இன்னும் தள்ள சொன்னே, தள்ளலையா? ஸ்ருதி வந்துட்டா. வாட்? இன்னும் நல்லா இழுக்கணும். தள்ளு. ஐலசா, அதோ அங்கதான். இன்னும் நல்லா தள்ளு. முதல்ல நீ கனவு காண்றதை நிறுத்து. உன்னை இன்னும் நல்லா தள்ள சொன்னல, தள்ளு. She's right there.
கொஞ்சம் பலமா நல்லா தள்ளு. இன்னைக்கு ஸ்ருதியே வரமாட்டான்னு எனக்கு தோணுது. இந்த சேலஞ்சை நினைச்சு பயந்துருப்பா. எதை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். சொன்னதை கேட்டுச்சா? வாமா ஸ்ருதி வா. அத்தை, நீங்க போங்க, நான் இதை கொண்டு வரேன். ஸ்ருதி கிருஷ்ண 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 நல்லா இருப்பா. நீ ஏன் இந்த பெட்டியை கொண்டு வந்துரு ஸ்ருதி. என்ன ஸ்ருதி வாங்க கிருஷ். நான் ஹரிபிரகாஷ் நான் வர சொல்றேன். தேவையில்லை. ஆப்போசிட் பார்ட்டி எனக்கு உதவி செய்ய வேண்டாம். ஸ்ருதி இதை என்கிட்ட கொடுங்க. ஐ வில் ஹெல்ப் யூ. இல்ல வேண்டாம் கிருஷ், நான் பாத்துக்கிறேன். அட இதுல என்ன இருக்கு? கொடுங்க. அட கொடுங்கன்னு இல்ல சொல்றேன். வேண்டாம் கிருஷ், நான் பாத்துக்கிறேன். ஸ்ருதி when I am here no fear. சரி, இந்தாங்க. ஸ்ருதி இதுல பாட்டியோட டான்சர்ஸ் எல்லாம் இருக்காங்களா என்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்ல கிருஷ், சாங்குக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய இல்ல, அதை என்னால சொல்ல முடியாது. அத நீங்க ஸ்டேஜ்ல மட்டும்தான் பார்க்க முடியும். அதுவும் இல்லாம போட்டியில ஜெயிக்க போறது நாங்க தான். Of course ஸ்ருதி. நம்ம 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 ஒண்ணும் அது வந்து நம்ம ஒண்ணும் குறைஞ்சவங்க இல்ல. நாங்க மாடி வீட்டுக்காரங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. ஓகே யா சாரி அதேதான். அதுவும் இல்லாம பொண்ணு வீட்டுக்காரங்க எப்படி இருந்தாலும் சரி, வெயிட்டா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஜெயிப்போம். வெயிட்டாவா? அத்தையும் டான்ஸ் ஆட போறாங்களா என்ன? ஆமா கிருஷ், அத்தை எவ்வளவு சூப்பரா ஆடுவாங்கன்னு உங்களுக்குலாம் இன்னும் சரியா தெரியல. டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் தான் யாரு எப்படி ஆட போறாங்கன்னு தெரிய போகுது. அது மட்டும் இல்லாம எங்க ஏற்பாடுகளை நீங்க பார்க்கவே இல்ல. ஸ்டேஜ்ல ஆடினதுக்கு அப்புறம் தானே யாரோட திறமை எப்படின்னு தெரியும். கண்டிஷன் ஞாபகம் இருக்குல்ல? நீங்க மறந்துருக்கலாம், நான் மறக்கல. இந்த கைய பாக்குறீங்களா? எஸ் எஸ் எனக்கு ஞாபகம் இருக்கு. இது 2 கிலோ கை தானே? யா ரைட். நல்லா புரிஞ்சுக்கங்க, நான் தான் ஜெயிக்க போறேன். வாங்க கிருஷ் போலாம். Yep. அம்மா அப்பாடி அம்மா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா சித்தி அப்பா என்ன கிருஷ், நீங்க நல்லதானே இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் போய் ஹரிபிரகாஷ் வர சொல்றேன். இல்லைன்னா என் உயிர் ஊசலாடிடும். உன்னோட மாமா பாரின் போயிருந்தாருல, அங்க இருந்துதான் இதை வாங்கிட்டு வந்தாரு. எக்ஸ்கியூஸ் மீ. என்னம்மா மதுமதி வந்துட்டீங்களா? வெறும் கையை வீசிட்டு வந்திருக்கீங்க. சரியா சொன்னீங்க, நான் வந்தாச்சு. ஆவ், என் மனசு நிறைய பாசத்தை நிரப்பி கொண்டு வந்திருக்கேன்.
எங்க கோயம்புத்தூர்ல யாருமே கைய வீசிக்கிட்டு வர மாட்டாங்க, புரிஞ்சுக்கங்க. அதான் உண்மை. ஒரு சின்ன பிரச்சனைங்க. இந்த காரை நான் ஸ்டேஜ்ல வைக்கும் போது மனோரமாவால நிக்கவே முடியாது, பறந்து போயிட வேண்டியதுதான். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க தோத்து போயிடுவீங்க. ஹலோ ஹாய் பை பை. பெட்டி பெட்டி, இது இருக்கிறது கண்ணு தெரியலையா? அடிபட்டுடுச்சுன்னா இந்த காலை வச்சுட்டு டான்ஸ் ஆட முடியாம போயிடும். டான்ஸ் ஆடலன்னா போட்டியில ஜெயிக்க முடியாதுல்ல. இப்படியே பேசிட்டு இருந்தா அடிபட்டுருமோன்னு பயமா இருக்கு. அதனால நீங்க கொஞ்சம் வாயை மூடிட்டுருங்க. ஆமா, இந்த பாக்ஸ்ல அப்படி என்னதான் இருக்கு? இத உங்களுக்கு காட்ட முடியாது. அந்த ஸ்டேஜ்ல தான் எங்க திறமைய நீங்க பார்க்க போறீங்க. இதுல புதையல் ஏதாவது இருக்கா என்ன? எங்களோட பிரம்மாஸ்திரம் இருக்கு, வாய்ப்பு வரும்போது அப்படியே எடுத்து விடுறதுக்கு. ஆனா இந்த போட்டியில ஜெயிக்கிறது நாங்க தான். ஹலோ ஹாய் பை பை. என் கால்ல இருக்கிற பியூட்டிஃபுல் செப்பல் கூட உங்களை பார்த்து பயப்படல. இந்த ஸ்ருதி எங்க போயிட்டா? ஆஹாஹா, அது நான் சும்மா இந்த பக்கமா. நான் சொல்றத முதல்ல புரிஞ்சுக்கங்க, அது போதும். ஹலோ ஹாய் பை பை. அத்தை, உங்களுக்காக நான் அந்த ரூமை தயார் பண்ணிட்டேன். இதை நான் எடுத்துட்டு வரவா? சரி சரி, சீக்கிரமா எடுப்பா. நீ கொண்டு வச்சிடுறியா? கொஞ்சம் ஜாக்கிரதையா கொண்டு போப்பா. என்ன? சரிங்க அத்தை. தேங்க்ஸ். பிரேக் எலெக் ஸ்ருதி. என்ன, என் கால் உடையணும்னு நினைக்கிறீங்களா? ஓ இல்ல இல்ல, அப்படி இல்ல. அது வந்து நான் உங்ககிட்ட குட் லக் சொல்ல தான் வந்தேன். நீங்க இன்னும் நல்லா ஆடதான். எனக்கு இப்ப நல்லா புரியுது கிரிஷ். தேங்க்யூ, புரிஞ்சுக்கிட்டீங்களே. அது வந்து சிட்னில ஸ்டேஜுக்கு போறதுக்கு முன்னாடி சேஸ் சொல்லுவாங்க. அப்படியா? அப்ப உங்களோட காலை உடையட்டும். சின்ன, நீ உன் மாமாவை எங்கேயாவது பாத்தியா? இல்லையே. ஆனா டோன்ட் வரிக்கா, நீங்க ஸ்டேஜுக்கு போங்க, நான் அவர் எங்க இருக்கான்னு பாக்குறேன். சரி. டப்பா இங்கேயும் இல்லையே, எங்க போச்சு? மாமா, இங்க என்ன பண்றீங்க? அக்கா ரொம்ப நேரமா உங்களை தான் தேடிட்டு இருக்காங்க. ஏதாவது ப்ராப்ளமா என்ன? இல்ல இல்ல சின்ன, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆர் யூ ஷூர்? பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல, நீ போ, நான் வந்துடுறேன். ஓகே. இன்னைக்கு நீங்க எல்லாரும் இங்க வந்து இந்த அழகான நாளை இன்னும் ரொம்ப அழகான நாளா ஆக்கியிருக்கீங்க. இன்னைக்கு நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். ஆனா ஏதோ ஒரு மூலையில சின்னதா கவலையும் இருக்கு. கவலைன்னு சொன்னது அது என்னன்னா, இன்னைக்கு வரைக்கும் நாங்க 2 பேரும் தான் இந்த உலகத்திலே பெஸ்ட் அண்ட் பெர்ஃபெக்ட் கப்பல் நினைச்சோம். ஆனா அஜயும் பிரியாவும் சேர்ந்து எங்களுக்கு இன்னைக்கு புரிய வச்சுட்டாங்க எங்க நினைப்பு தப்புன்னு. அப்படிதானே ராணிமா? ஆமா ஆமா. இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எப்ப கிளியர் ஆச்சுன்னா, இவங்க 2 பேரையும் ஜோடியா பார்த்ததுக்கு அப்புறம் தான். இந்த சங்கீத் ஃபங்க்ஷனை இன்னும் ஸ்பெஷல் ஆக்குறதுக்காக நாங்க எல்லாரும் ஒரு ஸ்பெஷல் ஏற்பாடு பண்ணிருக்கோம். இதுல 2 டீம் இருக்கும். ஒரு டீம் எங்க ஃபேமிலி, அதாவது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. 2வது டீம் பொண்ணு வீட்டுக்காரங்க, அதாவது பிரியா ஃபேமிலி. இப்ப இந்த போட்டியில யார் நல்லா டான்ஸ் பண்ணி நம்ம ஜட்ஜஸை இம்ப்ரெஸ் பண்ண போறாங்களோ அவங்க அந்த நடராஜர் சிலையை வீட்டுக்கு கொண்டு போகலாம்.
இந்த போட்டியோட முடிவுகளை சொல்றதுக்கு ஹரிஷ் அப்புறம் ஜானகி வந்திருக்காங்க. இங்க பாரு ராணியம்மா, இவங்க இந்த மாதிரி எத்தனையோ நடன போட்டிகளுக்கு ஜட்ஜா போயிருக்காங்க. சொல்ல போனா அவங்களுக்கே எத்தனை போட்டின்னு தெரியாது. நான் ஒத்துக்கிறேன், எல்லாத்துலயும் பெண்களுக்கு தான் முன்னுரிமைன்னு. ஆனா இன்னைக்கு நான் அந்த ரூல்ஸ மாத்த போறேன். அதனால முதல்ல வந்து ஆட போறது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. முதல்ல ஆரம்பிக்க வேண்டியது யாராவது பெரியவங்க தான். இன்னொரு விஷயம் ராணியம்மா, வயசு மட்டும் சொன்னா போதாது. திறமைங்கிற விஷயத்தை வச்சு பார்த்தா இவங்க தான் திறமையான ஆள். நாங்க அவங்க டான்ஸ் பத்திலாம் எதுவும் சொல்ல போறது இல்ல. ஈவன் அவங்க பேரை கூட சொல்ல போறது இல்ல. நாங்க சும்மா சைகை காட்ட போறோம். அவங்க ஆட ஆரம்பிச்சாங்கன்னா நீங்க எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. இருட்டு கூட ரொம்ப பிரகாசமா இருக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணனுங்க. இன்னைக்கு உங்களுக்கு என்னாச்சு? இல்ல ஒண்ணு இல்ல ராணியம்மா. சரி வாங்க. என்னாச்சு நான் கேக்குறேன். அந்த ஸ்டேஜ பாத்தியா? எவ்வளவு பெருசா இருக்கு. அப்புறம் அந்த பாட்டு இடுப்பை வளைச்சு வளைச்சு எப்படி ஆடுறாங்க பாரு. ரொம்ப சூப்பரா டான்ஸ் ஆடினாங்க. எனக்கு அதையெல்லாம் பார்க்கும்போது ஸ்ருதி கை காலெல்லாம் நடுக்குது. இத பாரு, எனக்கு தைரியம் பத்தல ஸ்ருதி. இதையெல்லாம் என்னால செய்ய முடியாதுன்னு தோணுது. ஆளை விட்டுடுமா? உங்களுக்கு இதுதான் நான் சொல்லி கொடுத்தேனா? இப்படி பயந்து திரும்பி போறது நியாயமா? இப்ப நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? இது வரைக்கும் நாம பயப்படுற மாதிரி எதுவுமே பார்க்கல. இன்னைக்கு நம்ம குடும்பத்தோட மான மரியாதை எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. நீங்க ஆடணும். அது வந்து நீங்க நல்லா ஆடணும் அத்தை. இல்லம்மா ஸ்ருதி, என்னால ஆட முடியாதுன்னு நினைக்கிறேன். பாரு, என்னோட கை காலெல்லாம் நடுக்குது. சில்லுன்னு ஆயிடுச்சு. அத்தை, நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. நீங்க எதை பத்தியும் யோசிக்க வேண்டாம். நீங்க ஆட ஆரம்பிச்சாலே போதும் அத்தை. நீங்க ஆட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஸ்டேஜ்ல அனல் பறக்கும். என்ன? ஆமாங்க நீ.
அத்தை நீங்க தயவு செஞ்சு எதுவும் யோசிக்காதீங்க. ஒருவேளை தோத்துட்டேன்னா